ஹாய் வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஷாப்பிங் vlog. அது ரொம்ப நாள் கழித்து நான் வந்து குட்டீஸ் கூட வந்து ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ அதனுடைய ஒரு vlog தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நாங்கள் எங்கே ஷாப்பிங் போயிருந்தோம், என்ன திங்ஸ் வாங்கியிருந்தோம், எதுக்காக ஆக்சுவலி போனோம், பட் என்ன வாங்கினோம் அப்படின்றது எல்லாமே வந்து ஃபுல்லாக போட்டிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே ஈவினிங் நேரு ஸ்ட்ரீட் போயிருந்தோம். அங்கே வந்து ஃபுல்லாக வந்து சண்டே மார்க்கெட் க்ரௌட் இருந்தது. சண்டே பாண்டியில் சண்டே மார்க்கெட் இருக்கும். சூப்பராக ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட் இது. நிறைய திங்ஸ் ரொம்ப சீப் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் அவைலபிளாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ், திங்ஸ், இது எல்லாமே இருக்கும். கிராசரி தவிர மற்ற எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எதுக்காக போனோம்னா, அவருக்கு வந்து க்ராக்ஸ் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். அவரோட க்ராக்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபேட் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவருக்கு க்ராக்ஸ் வாங்கிக்கிட்டு அப்படியே எனக்கு வந்து டைட்டன் ஷோரூமில் போய் வந்து வாட்ச் வாங்கிக்கலான்னு போயிருந்தோம். ஏன்னா இந்த டைமில் வந்து சேல் போட்டிருப்பாங்க, ரிபப்ளிக் டே சேல் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு 30% 20% ஆஃப் கண்டிப்பாக இருக்கும். அதனால் போயிட்டு ஒரு வாட்ச் அப்படியே வந்து ஃபாஸ்ட்ராகில் வாங்கிட்டு அவருக்கு க்ராக்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு குட்டீஸை கூப்பிட்டுட்டு போயிருந்தோம். அமுதினி ஹர்ஷத்தை வந்து நாங்கள் விசிட் பண்ண போயிருந்தோம். அப்படியே அவங்களும் வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஷாப்பிங் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் கூப்பிட்டு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள்லாம் ஒன்றா ஷாப்பிங் போய். நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு ஷாப்பிங் போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு போயிருந்தோம். ஹர்ஷத் வந்து மகிழினியை பார்த்துக்கிறதுல ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிள் பிரதராக இருப்பார். எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு பையனாக இருப்பான் ஹர்ஷத். ஸோ நாங்கள் இப்போ எங்கே போய்ட்ருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ராக்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவருக்கான ஷோரூம் போயிட்டுருந்தோம். வாசலில் வந்து இந்த மாதிரி கிட்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இவங்கெல்லாம் அங்கே போய் நிற்பாங்கன்னு தெரியும். ஸோ ஒரே ஒரு பெரிய அந்த பபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இது மட்டும் பெருசாக ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. கார்டன்ஸில் 70% வரைக்கும் சேல் போட்டிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னோடய சைஸுக்கு சுத்தமாக ஒன்றுமே கிடைக்கல. அந்த பபுள் வச்சுட்டு அவங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க வாசலில். நாங்கள் உள்ளே போயிட்டு கார்டன்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இவருக்கு வந்து அப்புறம் க்ராக்ஸ் போயிருந்தோம். அந்த ஷோரூமில் வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லை இவரோட சைஸ்க்கு. அண்ட் வந்து எல்லா எம்ஆர்பியும் லைக் ஆஃபர் இல்லாமல் நியூ அரைவல்ஸில் இருக்க எல்லா எம்ஆர்பியும் வந்து 3,900 இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ இது வந்து ஓவராக இருந்தது எனக்கு. நீங்கள் வந்து அமேசான்லேயும் அஜியோலையும் சேல் போடுவாங்க, அதிலே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்தாச்சு. ஏன்னா வந்து இது ரொம்ப ஓவர் ப்ரைஸாக அந்த மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இப்போது டைட்டன் ஷோரூம் போயிட்டுருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். முன்னாடி லைக் பாண்டியில் வந்து டூரிஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போதெல்லாம் இங்கெல்லாம் வந்து 200 150க்கே சூப்பராக டாப்பு பலசோஸ்லாம் கிடைக்கும். இப்போது டூரிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் இந்த விலாக்லாம் போட்டு டூரிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நிறையா வரதுனால அண்ட் நிறைய எக்ஸ்போஷர் நிறையா இருக்கிறதுனால இப்போ ஸ்டார்டிங்கே இவங்க 400 450 அப்படின்ற மாதிரி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ரீட்டில். ஸோ இந்த மாதிரி அழகாக ரோட் சைட்ஸில் நிறைய திங்ஸ் வந்து மார்க்கெட்லேயே சண்டே மார்க்கெட்னால நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்பெக்டாகுலராக இருந்தது. மார்க்கெட்டே அந்த ரோடே வந்து ரொம்ப அப்படி ஜிகுன்னு இருந்தது. அண்ட் பாண்டியில் இந்த வணிக திருவிழா இப்போ தான் முடிஞ்சிருந்தது இல்லையா, அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி வைபாக தான் இருந்தது. ஃபாஸ்டாக் ஷோரூம் போயிட்டு இந்த வாட்ச் வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு 20% ஆஃபரில் கிடச்சிருந்தது. இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 1800 சம்திங். பட் எனக்கு ஆஃபரில் கிடச்சதுனால 1400 ருபீஸ் என்னமோ நான் பே பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து டார்க் ப்ளூ ஸ்ட்ராப் வச்ச மாதிரி ஒரு ஃபாஸ்டாக் வாட்சை வந்து பார்த்துருந்தேன். இதில் வந்து சைட்ஸில் இது ஃபுல்லாக ஆஃபர்ஸ் தான் போட்டிருந்தாங்க. தமிழினி வந்து ஓரளவு கோஆப்ரேட்டிவாக கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. ட்ராவல் பண்ணும் போதும் வெளியே தூக்கிட்டு வரும்போதும் தமிழினி ரொம்பலாம் வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க எங்களை. இந்த செக்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது ஹர்ஷத் குமார். அவர் ஒரு செக்மெண்ட் எடுக்கிறேன் ரொம்ப கேஷுவலாக இருன்னு சொன்னதுக்கு குறுன்னு சைடில் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தார். ஒரு வழியாக வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலான்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து பசங்களுக்கு ஸ்கூலு. ஸோ சீக்கிரமாக கூப்பிட்டு வந்து விடுங்கன்னு சொல்லிட்டு அக்காவும் மாமாவும் சொன்னதுனால நாங்கள் வேகமாக நாங்கள் வந்து பசங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் போயிருந்தோன்னா கண்டிப்பாக சண்டே அன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக பசங்களை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தது தான் கூப்பிட்டு வந்து விட்டுருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சண்டேவாக ஆகிடுச்சு. பசங்க கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு திருப்பி வர வழியில் கொஞ்சம் வந்து இது வாங்கணும், சாக்லேட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போகலாம் கேட்டிருந்தேன். ஈசிஆரில் இருக்க அஜ்ஃபான் போகலாம், அங்கே வந்து சாக்லேட்ஸ் டேட்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தேன். ஸோ நான் மட்டும் போயிருந்தேன். தமிழினியை காரில் விட்டுட்டு அவங்க அப்பா கூட நானும் மகனையும் போயிருந்தோம். ஸோ வந்து
நிறைய சாக்லேட் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு உள்ளே போனோன்னே பார்க்குறது எல்லாத்தையும் எடுத்துடலான்னு பார்த்தா சரியான காஸ்ட்லி. இங்கே பாருங்கள், பெல்ஜியம் சாக்லேட்லாம் வந்து 700 ருபீஸ் per kg. இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருந்தது. நம்மளால் வந்து இதை அஃபோர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வாங்கி இதை சாப்பிட்றதுக்கு பேசாமல் அமைதியாக இருந்துடலான்ற மாதிரி இருந்தது. நான் வந்து எல்லாத்தையும் 250 கிராம்ஸ் வாங்கியிருந்தேன், ஒரு 2-3 ஃப்ளேவர் சாக்லேட்ஸில். அதை வாங்கிட்டு, ஏன்னா 250 கிராம்ஸ் எங்கள் வீட்டுக்கு அதிகம், அதுவே வந்து 1 month வரைக்கும் வரும். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு வந்து நான் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து இப்போ அந்த வாட்சை காட்டுறதுன்ற செக்மெண்ட் இது. ஸோ இதுதான் அந்த ஃபாஸ்டாக் வாட்ச் நான் வாங்கியிருந்தது. இது வந்து ப்ளூ கலரில் வாங்கியிருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. எப்பவுமே ஒரே மாதிரி நான் சில்வர் ஷேடில் தான் வந்து மெட்டல் வாட்ச் வாங்குவேன். ஸ்ட்ராப் வாட்ச் வச்சுருக்கேன், பட் இந்த ஷேட் என்கிட்ட இல்லை. ஸோ இது நான் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சீக்கிரமாக அதை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ நைஸ் டே.